ஒரு ஆற்றங்கரையில் ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்துடைய கிளையில ஒரு குருவி உட்கார்ந்துதான். பக்கத்து கிளையில இருந்த அந்த குருவி சொல்லிச்சான், அந்த உடைய போற நிலையில இருக்கக்கூடிய அந்த கிளையில உட்காரியப்பா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த குருவி சொல்லிச்சான், நான் கிளையை நம்பி உட்காரல, என்னுடைய சிறகை நம்பி உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு தன்னம்பிக்கை, முயற்சி அப்படிங்கிற சிறகை அருமையாக தந்திருக்காங்க. அதாவது ஒரு நோக்கம், அதான் எப்போ சொல்லணும், நம்ம 6 அறிவு இருக்கிறதுனால நமக்கு இறைவன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி படைச்சிட்டாங்க. அதனால் நம்ம சக்ஸஸ் பண்ணணுமா, தன்னம்பிக்கை வார்த்தைகளையோ தன்னம்பிக்கை பேச்சையை கேட்டால் மட்டும் தன்னம்பிக்கை வராது. ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு முயற்சி பண்ணி கடுமையாக பயிற்சி பண்ணும் பொழுது வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். அதான் நோக்கம் உயர்வானால் எண்ணம் செயலாகும், செயல் வெற்றியாகும். அனைவரும் வாழ்த்துக்களை கூறி